நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல் நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 10 வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். இறை இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாள் மறையுரையை தொடங்குவதற்கு முன் நமது பங்கின் பாதுகாவலரும் நமது பாதுகாவலுமான கிறிஸ்து அரசருக்கு முதலில் நன்றிகளையும் புகழையும் சொல்லுவோம். என் பின் அனைவரும் சொல்லவும் தங்களுடைய வல கைகளை தூக்கி கிறிஸ்து அரசருக்கு புகழ், கிறிஸ்து அரசருக்கு நன்றி, மரியே வாழ்க. இறை இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து அரசரின் பங்கின் இறை மக்களே மற்றும் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் நற்செய்தி தூதுவர் சபையின் குருக்களின் சார்பாக, முக்கியமாக கெடிலம் செமினேரி குருக்களின் சார்பாகவும் இளம் குருமட மாணவர் சார்பாகவும் எங்களுடைய இந்த நவநாள் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தீமானது இயேசுவின் அரசாட்சி, மகிழ்விக்கும் அரசாட்சி. அரசர் என்றால் நமக்கு வருகின்ற ஞாபகம் யாராவது சொல்ல முடியுமா? அரசரான யாரு? மிக பலம் வாய்ந்தவர், எதிரிகளிலிருந்து தன்னுடைய மக்களை காப்பாற்றும் சக்தி உடையவர் என்று இதை போன்று பல நற்பண்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அதை போன்றுதான் யூதர் மக்களும் ரோமன் மக்களின் கீழ் அடிமைகளாக இருக்கும் பொழுது அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், ஒரு பெரிய அரசர் நமக்கு வருவார், நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நம்மை அழைத்து கொண்டு செல்வார் என்று அந்த யூத மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அரசராக தோன்றுகின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தது ஒரு அரசாங்கத்தை மாற்றுவதற்கல்ல, ஒரு எதிரியை கொன்று குவிப்பதற்கு அல்ல, மாறாக அவர் அரசாணை செய்ய வந்த அரசாங்கம் அவருடைய சீடர்களாகிய அவருடைய விசுவாசிகளாக நம்முடைய மனம் என்ற அரசாங்கத்தை அவர் அரசாங்கம் செய்ய வந்தார் என்று தன்னுடைய வாழ்க்கையின் நற்பண்பின் வழியாக, மதிப்பீடுகள் வழியாக அவர் காண்பித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசராக வந்த பொழுது அன்பு, ஒற்றுமை, சமாதானம் என்ற மதிப்பீடுகளை அவர் போதித்தார். அதைத்தான் நமது கிறிஸ்து அரசர் இன்றும் அனைவருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ நமது வரலாற்றில் பார்க்கின்றோம், எவ்வளவோ பணபலம், படைபலம், எல்லா விதமான பலங்களை கொண்ட அரசர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், மரித்தார்கள், மறந்து போகப்பட்டார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் வந்தார். அவர் வந்த மதிப்பீடுகளை நமக்கு போதித்தார். அன்பு, சமாதானம், ஒற்றுமை, மன்னிப்பு போன்ற நற்பண்புகளை நமக்கு போதித்தார். இன்றும் அவர் நம் ஒவ்வொருவருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசராக அவருடைய அரசுக்கு முடிவே இல்லை என்று தன்னுடைய நற்பண்பின் வழியாக, மதிப்பீடின் வழியாக நமக்கு போதித்து கொண்டிருக்கின்றார். நம்ம தாய் திருச்சபின் வழியாக அந்த நற்பண்புகளை நாம் ஒவ்வொருவரும் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசராக நம்முடைய இதயங்களிலும் நம்முடைய குடும்பங்களிலும் அரசராக ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும். இறை இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இந்த சமயத்தில் எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகின்றது. அது என்னவென்றால், இதோ நம்முடைய கிறிஸ்துவ பத்திரிகைகள் எத்தனையோ இருக்கின்றது. நியூ லீடர், சர்வவியாபி, தோழன் என்று இதை போன்று நிறைய பத்திரிகைகள் ஒவ்வொரு மேட்டாசனங்களும் இருக்கின்றது. அது போன்று இருக்கும் பொழுது ஒரு பெரியவர் தினந்தோறும் தன்னுடைய வாழ்க்கை நாள் முழுவதும் கோயிலுக்கு சென்றவர் ஒரு நாள் அந்த பத்திரிகை மக்களின் குரல் என்ற பக்கத்தில் ஒரு வசனம் சொல்லி அவருடைய கருத்தை எழுதுகின்றார். இதோ நான் திருமணமாகி 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 70 ஆண்டுகளும் நான் தினந்தோறும் கோவிலுக்கு செல்லுவேன், தினந்தோறும் திருப்பலியில் பங்கெடுப்பேன், தினந்தோறும் எங்களுடைய பங்கு தந்தை கொடுக்கின்ற மறைவுரைகளை கேட்பேன். ஆனால் தற்பொழுது இன்றைக்கு என்னால் ஒரே ஒரு மறைவுரை கூட என்னால் ஞாபகத்துக்கு எனக்கு வரவில்லை. இதனால் நான் நினைக்கின்றேன், கோயிலுக்கு செல்லுவது யூஸ்லெஸ், தேவையற்றது என்று சொல்லுகிறேன் என்று அந்த மக்களின் என்ற பக்கத்தில் இந்த மெசேஜை எழுதியிருந்தார். அது அடுத்த மாதம் வரும்போது இந்த மெசேஜ் ஆனது அந்த கத்தோலிக்க வார இதழில் வந்திருக்கின்றது. இதை படித்த மக்கள் அனைவரும் அதிரி போனார்கள். ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. இவர் தினந்தோறும் கோவிலுக்கு சென்றவர், தினந்தோறும் திவ்ய நற்கருணை பெற்றவர், தினந்தோறும் பிரசங்கத்தை கேட்டவர், ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்துவனாக வாழ்ந்தபோது கூட இப்பொழுது எதற்காக இது போன்று ஒரு செய்தியை எழுதியிருக்கிறார் என்று ஒரு பெரிய சலசலப்பு இந்த மேட்டாசனத்தில் லெவலும் மாநில லெவலும் இவை பேசப்பட்டது. ஒரு 2 வாரங்கள் கழித்து ஒரு கிறிஸ்துவர் அதுக்கு பதில் அளிக்கின்றார். அது என்னவென்றால், நானும் திருமணமாகி 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என் மனைவி எனக்கு இந்த 75 ஆண்டுகளிலும் எத்தனையோ விதமான உணவுகளை தயார் செய்து கொடுத்திருக்கின்றார், சுவையான உணவுகளை கொடுத்திருக்கின்றார். அந்த சுவையான உணவை உண்பதினால் இன்று நான் ஆரோக்கியமாக, என்னுடைய 75 வயதிலும் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். எந்த வியாதி இல்லாமல் நான் சந்தோஷமாக என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றேன். இவை அனைத்தும் எதை காண்பிக்கிறது என்றால், என்னுடைய அன்பு மனைவி செய்து தந்த அந்த விதவிதமான உணவு. ஆனால் எனக்கு கூட அவர் செய்த ஒரு மெனு, ஒரு உணவு கூட ஞாபகத்தில் வரவில்லை என்று அதற்கு பதிலளிக்கின்றார். பதிலளித்து அந்த விதவிதமான அந்த உணவை உண்ட பிறகு என் ஞாபகத்தில் வரவில்லை என்றாலும் அந்த விதவிதமான உணவு எனக்கு உண்மையான சக்தியை தந்தது, உண்மையான உறுதுணை தந்து என்னை இன்று வரை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது அந்த உணவின் சக்தி தான் என்று அழகாக அந்த பதில் அளிக்கின்றார். ஆம், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் தினந்தோறும் திவ்ய பலி பூசைக்கு வரும்பொழுது, திவ்ய நற்கனை பெறும்போது, மறைவுரை கேட்கும் பொழுது, அவை அனைத்தும் நமக்கு ஒரு உரமாக விசுவாசத்துக்கு பயன்படுகின்றது, விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றது. அப்போது நாம் ஒரு சாட்சிகளாக வாழ முடியும். அந்த மதிப்பீடுகளை நமக்கு போதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மறையுறிலும் ஆண்டவர் போதித்தவை அன்பு, சமாதானம், பரிவு, மன்னிப்பு என்ற மதிப்பீடுகளை ஒவ்வொரு திருப்பலியில் நமக்கு போதிக்கப்படுகிறது. அவை அனைத்தும் உரமாக நமக்கு பயன்படுகின்றது. அவை அனைத்து நம்முடைய இதயங்களில் நாம் பதித்து நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது அந்த உண்மையான கிறிஸ்து அரசரே நம்முடைய இதயங்களை அவர் ஆட்சி செய்கின்றார். தன்னுடைய மதிப்பீடுகள் வழியாக நம் ஒவ்வொருவரு இதயங்களின் மதிப்பீடுகளையும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை அரசாங்கத்தில் அவர் நடத்தி கொண்டு வருகின்றார், நம்மையும் நம் குடும்பங்களையும். ஆம், என் அன்பான சகோதர சகோதரி, இந்த நற்செய்தி சொன்னது போல் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மதிப்பீடுகளை எப்பொழுது தியானம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றோமோ அப்பொழுது உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மனங்களையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய பங்குகளையும், நம்முடைய மேற்றாசன உலகங்களையும் அவர் உண்மையாகவே அவர் அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறார். இன்று கூட, என்றும் கூட அந்த உண்மையான இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்பது என்னவென்றால், என் அன்பார்ந்த இறை மக்களே, என்னுடைய குழந்தைகளே, என்னுடைய மதிப்பீடுகளை நீங்கள் பைபிள் வழியாக, மறைவுரையின் வழியாக கேட்டு உங்களுடைய இதயங்களில் பதித்து தியானம் செய்து அது தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுங்கள்.
அப்பொழுது நீங்கள் அனைவரும் உண்மையான என்னுடைய அரசாங்கத்துக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆவீர்கள் என்று நம்முடைய பாதுகாவலருமான புனித கிறிஸ்து அரசு நமக்கு எடுத்துரைக்கின்றார். அந்த உண்மையான மதிப்பீடுகளை தினந்தோறும் பின்பற்றி கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அரசாங்கம் சென்ற மக்களாக வாழ்வுக்கு தேவையான வரங்களை தரும்படியாக தொடர்ந்து திருப்பலி ஜெபிப்போம். ஆமேன்.